குழந்தைகளுக்கான மொழியில பேசும்போது தான் அவங்களால அதை உள்வாங்க முடியும். ஒரு குழந்தைகிட்ட நீங்க பேசுறப்பயே நின்றுட்டு பேசுனீங்கனாலே அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, யாரோ ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி இருக்கும். அவங்க உயரத்துல உட்கார்ந்தோ முழங்கால் போட்டோ பேசும்போது தான் அந்த குழந்தையின் மனதை நீங்க நெருங்குறீங்கன்னு அர்த்தம். நம்ம குழந்தைகளுக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெட் டைம் ஸ்டோரியாக நம்ம சொல்லி கொடுக்க முடியும். நான் இங்கிலீஷ் எல்லா உயிரிழத்தும் நம்ம அன்பு செலுத்துவது, தாயின் சிறப்பு, பெற்றோர்களை பேணி காப்பது, மனைவிக்கு மரியாதை, வாக்கினில் இனிமை, அப்புறம் வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கிறது, தர்மம் செய்கிறது, கோபம் தவிர்த்தல், கடன் இல்லா வாழ்வு, அனைவருக்குமான ஒரே சட்டம், கல்வியின் சிறப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க வாழ்வுல எப்படி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் ஜெசிலா பானு எழுதிய நம் நாயகம். இன்னைக்கு அமீரகம் உட்பட பல வளைகுடா நாடுகளில் ரமதான் நோம்பிற்கான முதல் நாள். இன்றையிலேருந்து ரமதான் தொடங்குது இந்த மாதம். இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம் நாயகம்ன்ற நூல் வந்து ஒரு பேச்சு தமிழில் எழுதப்பட்ட குழந்தைகளுக்காக, குறிப்பாக குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லலாம். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலிருந்து உள்ள விஷயங்களை எடுத்து 63 தலைப்புல 63 கதைகளா வாழ்வியல் சம்பவங்களை வச்சு எழுதியிருக்கிறாங்க. இந்த நூலில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெட் டைம் ஸ்டோரியாக நம்ம சொல்லி கொடுக்க முடியும். நான் இங்கிலீஷில் எல்லாம் நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, அதுபோல் இதை நம்ம செய்யலாம். இந்த கதையில், இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம படிச்சுட்டு வரும்போது, முதல் இறைவன் தந்த திருமறை குர்ஆன், அதில் தொடங்குது புத்தகம். இறுதியாக மரணத்தின் மடியில் அப்படின்னு முடியுது. மொத்தம் 63. 63ன்னு எதுக்கு அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நபிகள் நாயகத்தின் வயசு வந்து 63 அவர் மரணிக்கும் போது. ஆக இந்த 63 விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பலவிதமாக ஒரு குர்ஆன் செய்தியாக நம்ம கேள்விப்பட்ட தகவலாக தான் இருக்கும். ஆனால் அதை குழந்தைகள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னா, அதற்கு அவர்களுடைய மொழியில் நம்ம பேச வேண்டும். குழந்தைகளுக்கான மொழியில பேசும்போது தான் அவங்களால அதை உள்வாங்க முடியும். ஒரு குழந்தைகிட்ட நீங்க பேசுறப்பயே நின்றுட்டு பேசுனீங்கனாலே அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, யாரோ ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி இருக்கும். அவங்க உயரத்துல உட்கார்ந்தோ முழங்கால் போட்டோ பேசும்போது தான் அந்த குழந்தையின் மனதை நீங்க நெருங்குறீங்கன்னு அர்த்தம். அதுபோல தான் ஜெசிலா தன் எழுத்தின் வழியாக குழந்தைகளோட நெருங்கி பேசியிருக்கிறாரு இந்த புத்தகத்துல. இந்த தலைப்புகள், இந்த கதைகளை படிச்சுட்டு வரும்போது, இந்த நிகழ்வுகளை படிச்சுட்டு வரும்போது, கடைசி பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடியே இது சொல்லும் நன்னெறி என்ன அப்படின்றத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா கதை அவங்க சொல்லி வர்ற அந்த பாங்கிலேயே இது கூற வெளிப்படுத்தும் நன்னெறி என்னன்றதை நமக்கு தெரிவிச்சிடுறாங்க. இறுதியாக ஒரு நல்ல ஒரு செய்தியோட ஒவ்வொரு கதையும் முடியுது. இது எல்லாமே நாயகத்தின் வாழ்வில் இருந்து எடுக்கப்பட்டதுனால இதற்கான ஆதாரங்களும் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் வந்து கடைசியா புத்தகத்தின் கடைசியில வந்து அதற்கு தொடர்புடைய ஹதீஸ்கள், சான்றுகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நூல்ல எனக்கு ரொம்ப கவர்ந்தவையா நான் பார்க்கறது வந்து எளிமையான பேச்சு தமிழ். அவங்க சொல்லிட்டாங்க, ஆமா போயிருச்சான், இது வந்துச்சான், அவங்க சாப்பிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரியே எழுதியிருக்கிறாங்களா. அதனால நீங்க கதை சொல்லும் போதும், இதை வாசித்து கதை சொல்லும் போதும், அல்லது குழந்தைகளே வாசிக்க தெரிந்து, தமிழ் வாசிக்க தெரிந்து இதை வாசிக்கும் போதும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமே இருக்காது. எளிமையா அவங்களால படிச்சிட முடியும். இதுல வந்து நான் இன்னொரு விஷயமா பார்க்கறது என்னன்னா, ஒரு குழந்தைகளுக்கான கதை, சிறுகதை அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய பத்திகளாகவோ இல்லை நிறைய பக்கங்கள் உள்ளதாகவோ இருந்துச்சுன்னு வைங்களேன், பிள்ளைங்களால அதை ரசித்து ரொம்ப நேரம் வாசிக்க முடியாது ஒரே தலைப்புல. ஆகவே இது எல்லாமே 2 அல்லது 3 பக்கத்துக்குள்ள முடிகிற மாதிரி இருக்கு. இந்த நூலில் மிகவும் கவர்ந்தவையா நான் பார்க்கறது வந்து எளிமையான பேச்சு தமிழ். இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கும் முறை பாருங்க, ரொம்ப வண்ணமயமான ஒரு நூல்.
இடையில இடையில ஓவியங்கள் ஒவ்வொன்றும் படங்களோட பார்க்கும்போது எடுத்து வாசிச்சாங்கன்னா அவங்களால கீழே வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இழுத்துட்டு போற மாதிரி இப்போ இந்த நூலை அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு நான் இதுல வந்து சிறப்பா பார்க்கறது என்னன்னா இந்த எழுத்துரு, குழந்தைகள் படிப்பதற்கான எழுத்துரு இதுல இருக்கு. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கதையும் நான் சொன்னேன் இல்லையா, நன்னெறியாட முடியுது அப்படின்னு. இதுல நிறைய வர்ற தகவல்களை வந்து நான் முழுமையா சொல்ல முடியாது. புத்தகம் நீங்க வாங்கி வாசிக்கணும். ஒரு சில வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நமக்கு இந்த புத்தகத்துல நம்ம படிக்கும்போது நமக்கு உணர்வு பூர்வமா நம்மை நெருங்க வைக்கும் சில சொற்கள் வந்து என்னன்னா, விஷயங்கள் என்னன்னா, எல்லா உயிர்களிடத்தும் நம்ம அன்பு செலுத்துவது, தாயின் சிறப்பு, பெற்றோர்களை பேணி காப்பது, மனைவிக்கு மரியாதை, வாக்கினில் இனிமை, அப்புறம் வியாபாரத்துல நேர்மையா இருக்கிறது, தர்மம் செய்யறது, கோபம் தவிர்த்தல், கடன் இல்லா வாழ்வு, அனைவருக்குமான ஒரே சட்டம், கல்வியின் சிறப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க வாழ்வுல எப்படி கடைபிடிச்சாங்க, நபிகள் நாயகம் என்ன மாதிரி போதிச்சாங்க அப்படின்றத குழந்தைகளுக்கு சென்று சேரும்படியா ஒரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சிருக்கிறாங்க. நான் இந்த ரமதான் மாதத்துல முதல் நாள்ல இன்னைக்கு இந்த நூலை பற்றி பேசியதில் மகிழ்ச்சி. ஜெசிலா பானு எழுதிய நம் நாயகம். நன்றி, வணக்கம்.